பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வசனமானது மார்க்குக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? அன்பானவர்களே, ஏன் நீங்கள் இப்படி பயப்பட்டீர்கள்? அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் கூட தான் வராரு. ஆனால் கடலிலே உண்டான அந்த மாற்றம், அந்த கொந்தளிப்பு, அலைகள் உள்ளே வந்து படகு முழுகி போய்விடுமோ என்று அவர்களுக்கு பதற்றத்தையும் பயத்தையும் உண்டாக்கின பொழுது அவர்கள் ஆண்டவரை எழுப்பி, போதகரே எழுந்திருங்க, நாங்க மடிந்து போகிறோம் என்று சொல்லி, உமக்கு கவலைய இல்லையான? ஆண்டவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே என்று சொன்னவர் இப்ப அவர்களை பார்த்து சொன்னார். ஒரு புஸ்தகத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கும், எங்கே உங்கள் விசுவாசம் கேட்பாரு. இன்னொரு இடத்துல கேட்பாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிற்று? இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் பிரியமன்ல அதை தான் கேட்க. ஒரு இடத்துல கேட்பாரு, அற்ப விசுவாசிகள் சொல்வார். இதை மூன்றையும் சொல்லுகிறதுக்கு முன்பதாக ஏன் பயப்பட்டீர்கள் என்று கேட்பார். நமது தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பயப்படாதீங்கன்னு சொல்ற தேவன். பயப்படாதேன்னு எப்பவுமே சொல்றவர். ஏன் பயப்பட்டீங்க? அப்போ பயத்தை எது துரத்தக்கூடியதுன்றத பக்கத்துல சொல்லும் போது தான் சொன்னாரு, விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா அந்த பயம் வந்திருக்காது. உங்களை பயமுறுத்துறது எதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பயத்தை புறம்பே தள்ளக்கூடியது ஒன்று, நமது ஆண்டவர் பேர்ல நம்ம வைத்திருக்கிற விசுவாசம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் நிச்சயமாய் அறியும்போது, நீங்க என்ன பிரச்சனைக்குள்ள போங்க, அது வீட்டில் பிரச்சனையா இருக்கட்டும், அது ஆபீஸ்ல பிரச்சனையா இருக்கட்டும், ஏன் நீங்க இருக்கிற சொந்த சபையிலே கூட பிரச்சனை இருக்கட்டும், தேவன் உங்களோடு கூட இருப்பாரே. ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நிச்சயமாகவே உங்களை எல்லா சீற்றத்திற்கும் விலக்கி காப்பார். பயப்படாதிருங்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமது நாமம் மகிமை அடையட்டும். ஏன் பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போனது என்ன என்று கர்த்தர் தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்டவர். இன்றைக்கும் தமது பிள்ளைகளுக்கு நீர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். ஆண்டவரே, தம் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கிற இந்த வார்த்தைக்கு நன்றி. தொடர்ந்து நடத்துங்க. எல்லா மகிமையும் கர்த்தர் நீங்க எடுங்க. நம்மை பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. God bless you, church. Have a blessed day.